A ver, estos siguen con la fiesta. Está todo esto parado. Aquí es el mete. நகையாட்சியில ஒரு தகவல் அறியும் சட்டத்தில் ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நகையாட்சியின் சார்பாக மாடு வெட்டுவதற்கு கூடம் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மாடு இறைச்சிக்காக வெட்டுவதற்கு இந்நகையாட்சியால் அனுமதி ஏதும் பெறவில்லை. அதாவது மாட்டு பீஃப் பிரியாணி சொல்லக்கூடியதுக்கு திருவண்ணாமலை நகையாட்சி சார்பாக எந்த ஒரு அனுமதியும் வழங்கப்படவில்லை சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருவண்ணாமலையில நகர் பகுதியில கிரிவல பாதையில 100 கடை வச்சிருக்காங்க. பீஃப் பிரியாணி கடை மட்டும் 100 கடை வச்சிருக்காங்க. இதை பத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட பல முறை புகார் கொடுத்திருக்கோம். ஆனா எந்த விதமான நடவடிக்கை கூட ஒரே ஒரு நடவடிக்கை கூட எடுக்க முடியல அவங்களால. ஏன்னா சிறுபான்மையார் ஓட்டு. அப்போ இன்னொரு சொல்றாங்க, எனக்கு அது அர்த்தமே இன்னி வரைக்கும் தான் புரியல. இங்க யாருன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க தயவு செய்து. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் அனைவரும் சமம் அப்படின்றாங்க. ஆனா 3 கல்யாணம் பண்ண சின்ன முகமத்து வந்து பாத்தீங்கன்னா 2வது கல்யாணம் பண்ண நம்ம ராமசாமிய வேலையில இருந்து எடுத்துருவாரு. அப்ப சட்டத்துக்கு முன்னாடி எப்படி எல்லாருமே சமம்? Esa estatua es de Gandhi. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் தான் சொல்றீங்க. அப்ப சின்ன locos con eso.